எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை பத்துமலை வளாகத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்தில் மகா சண்டி ஹோமம் விழா மிக விமரிசையாக நடைபெற உள்ளது என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். துர்க்கை ஆலய வழிபாட்டின் முக்கிய அம்சமான இந்த சண்டி ஹோமம் கடந்த ஆண்டு துர்க்கை அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவிற்கு பிறகு 48வது மண்டல நாளன்று நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் நடைபெறும் இந்த மிகப்பெரிய சண்டி ஹோமத்தில் பக்தமை என்பர்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். இது வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை காலை மற்றும் மாலை பூஜைகள் நடைபெறும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சண்டி ஹோமம் சிறப்பான முறையில் நடைபெறும். அதில் பொதுமக்கள் எல்லோரும், பக்தர்கள், அன்பர்கள், இந்த கோயிலுக்கு அதிகமாக வருகின்றவர்கள் தவறாது வருகை தந்து இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு விநாயகர் பூஜை நடைபெறும். 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் விநாயகர் பூஜை. அதன் பிறகு கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் எல்லாம் நடைபெறும். மாலை அதேபோல் அந்த சண்டி ஹோமத்திற்கு வேண்டிய பூர்வாங்க பூஜை நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து எல்லா பூஜைகளும் நடைபெற்று சண்டி ஹோமம் மிக சிறப்பான முறையில் எல்லா பூஜைகளும் நடைபெற்று தீபாதனை ஸ்ரீ மகா துர்க்கை அம்மனுக்கு மகா அபிஷேகம், விசேஷ பூஜை, விசேஷ தீபாதனை எல்லாம் நடைபெறும். இந்நிலையில் ஆகஸ்ட் 25 மற்றும் 26 ஆகிய 2 தேதிகளில் கோட்டுமலை பிள்ளையார் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மிகப்பெரிய அளவில் நடைபெறவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், கோட்டுமலை பிள்ளையார் கோயிலில் மிக சிறப்பான முறையில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும். அங்கு மாத்திரமல்ல, இங்கு பத்துமலையில் அமைந்திருக்கின்ற விநாயகர் கோயிலிலும் சிறப்பான முறையில் நடைபெறும். எல்லா பக்தர்களும் எப்பொழுதும் கலந்து கொள்வது போல் இந்த ஆண்டும் நீங்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ரதம் தங்க ரதம் இதிலிருந்து கோட்டுமலை பிள்ளையார் கோயிலிருந்து புறப்பட்டு ஜாலான் டொன் சம்பந்தன் வரைக்கும் ஊர்வலமாக சென்று அதன் பிறகு மீண்டும் நம்முடைய கோட்டுமலை பிள்ளையார் கோயில் வந்து சேரும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு அதன் பிறகு நடைபெறுகின்ற பூஜையிலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கோட்டுமலை பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இப்பொழுது அதற்கான திருப்பணி வேலைகளை தேவஸ்தானம் ஆரம்பித்துள்ளது. சில அசௌகரியங்கள் இருக்கும். அதற்காக நாங்கள் முன்கூட்டியே உங்களிடம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கிணங்க நீங்களும் பூஜைகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பேசிய அவர், நவம்பரில் கும்பாபிஷேக விழா நடைபெறும் என்றும் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். இதனிடையே ஆலயங்களில் நடைபெறவிருக்கும் முக்கிய விழாக்களில் பக்தமை என்பர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக் கொண்டுள்ளார்.